இன்றைக்கி நாங்கள் எங்கள் அத்தை மாமாவோட வீட்டுக்கு நாங்கள் விருந்துக்கு தாங்க போயிருந்தோம். அங்கே நல்லா இலைய கழுவிட்டு பிரியாணிலாம் சுட சுட ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நெய், முந்திரி பருப்பு எல்லாம் ஊற்றி எல்லாம் ரெடியாக இருக்குது. முதல்ல நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரப்படி உப்பு தான் வைப்பாங்க சாப்பிட உட்கார்ற எல்லாருக்கும். அதே மாதிரி முதல்ல உப்பு வச்சுட்டு அடுத்து இனிப்புக்காக ஒரு குலோப் ஜாம் வச்சாங்க. இந்த உலகத்தில் அன்பு, பாசம் இதெல்லாம் இருக்கிறனால தாங்க இன்னும் உலகம் இயங்கிக்கிட்டு இருக்கு. அது மாதிரி இன்றைக்கி விருந்து எங்கள் அத்தை மாமாவும் நல்லா பாசமாக அன்பாக பரிமாறினாங்க. அதுக்கப்புறம் லெக் பீஸ், நல்லா பொரிச்ச லெக் பீஸ் மசாலா தடவி கிறிஸ்பியாக இருந்துச்சு. அதை வச்சதுக்கப்புறம் அது மேலே லைட்டாக லெமனை புழிஞ்சு விட்டு புளிப்புக்காண்டி லெமன் புழிஞ்சு விட்டுருந்தோம். அதுக்கப்புறம் 2 அவிச்ச முட்டை. இதுக்கப்புறம் தாங்க நம்ம தலைவரோட என்ட்ரி. அதாவது மெயின் பிரியாணி சைடிஷு. அதுக்குள்ளே சைடிஷு ஆனியன் ரைத்தா அது ஒரு 2 கரண்டி வச்சுட்டு நம்மளுடைய தலைவர் இப்போ தான் உள்ளே கொண்டு வர போகிறாங்க. சிக்கன் பிரியாணி சுட சுட ஆவி பறக்க இருக்குது. அதே மாதிரி பார்க்கும்போதே தெரியுது சூப்பராக டேஸ்ட் இருக்குன்னு. நல்லா ஆவி பறக்க இருக்குது. போதும் சொன்னாலும் நிறைய அள்ளி வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அவங்க பாசத்துக்கு ஒரு அளவே இல்லாமல் அள்ளி வச்சாங்க. நல்லா முந்திரி பருப்பு, நல்லா நெய்யில் வறுத்து போட்டது, அதெல்லாம் நிறைய அள்ளி வச்சுருக்காங்க. நம்மளால் சாப்பிட முடியுமான்னு தெரில. ஒரு சிக்கன் பீஸை எடுத்து பார்த்தா நல்லா சூப்பராக வெந்திருந்துச்சு. அதை அப்படி நல்லா நான் அமுக்கி பார்த்தாலே தெரியும் நல்லா வெந்திருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா சூப்பராக வெந்திருக்கு, சாஃப்டாக இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம களத்தில் இறங்க வேண்டியதான். ஒரு வாய் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேங்க. அந்த பிரியாணி வேறு லெவலில் இருக்குங்க. அல்டிமேட்டாக இருக்குது. ஃபஸ்ட் கிளாஸ் பிரியாணி. அதுக்கப்புறமா முட்டை எடுத்து சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்வீட்டை எடுத்து சாப்பிட்றக்காண்டி குலோப் ஜாமுன். அடுத்து லெக் பீஸுங்க. எடுத்து ஒரு கடி கடிச்சா அப்படியே நல்ல முறுமுறுன்னு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்து வெள்ளை சோறு வாங்கிட்டு மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட்டேங்க. செம டேஸ்ட்டுங்க, அடிச்சிக்கவே முடியாது. நம்ம சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்